ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் இந்து சமூக சபைக்கு பாத்தியமான அருள்மிகு ஸ்ரீ அழகிய நாயகியம்மன் திருக்கோவில் நூதன மகா மண்டப ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றன. கடலின் நடுவே 9 நவக்கிரகங்கள் உள்ள தேவிப்பட்டினம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயம் அமைந்துள்ள திருப்புல்லானி மற்றும் ராமாயணம் தொடர்புடைய ராமேஸ்வரம் அருகே ஆதிசேது புகழ்பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம் அகழ்வாய்வு சிறப்புமிக்க அழகன்குளம் மக்கள் தொன்று தொட்டு வாழ்ந்த மூதாதையர் முதல் இன்று வரை வழிபட்டு வரும் மக்களின் தாய் கோவிலாக திகழும் சோழர் கால சிற்பமாக உள்ள அருள்மிகு அழகிய நாயகி அம்மன் ஆலயம் உழைக்கின்ற கைகளுக்கு உரமளித்து கழிக்கின்ற உள்ளங்களுக்கு களிப்பினை தந்திடும் வகையில் ஆலய வளாகம் நிழல் தரும் பசுமை மரங்கள் வளர்க்கப்பட்டு புதிய மகாமண்டப திருப்பணி நடைபெற்று அருள்மிகு அழகிய நாயகி அம்மன் மகளிர் மன்ற ஒத்துழைப்புடன் ஆலய வேலைகள் நடைபெற்று உட்பகுதிகளில் தளம் அமைத்து சுற்றி வரும் பக்தர்கள் வசதிக்காக நடைபாதை மேடை அமைக்கப்பட்டு அருள் நலமும் கலை நயமும் திகழ புதுப்பொழிவுடன் கருணை கூர்ந்த மக்கள் பங்களிப்புடன் இந்து சமூக சபை முன்னின்று ஆன்மீக பணியை சிறப்போடு செய்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றன. அருள்மிகு நர்த்தன விநாயகர் ஆலயத்தில் அணுக்கைஞை சங்கல்பம் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று அருள்மிகு அழகிய நாயகி அம்மன் ஆலயத்தில் எண்ணிய செயல்கள் நிறைவேற மங்கள சொரூப விநாயகரை வேண்டி கணபதி ஹோமம் துவங்கப்பட்ட யாகசாலை பூஜையில் சூரியன் சோமன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி காரிய சனி ராகு கேது பூஜிக்க பாக்கியம் அனைவருக்கும் கிடைத்தன. நவக்கிரக ஹோமம் உயிர்கள் செழித்திட ஐஸ்வர்யம் பெருக, மகாலட்சுமி ஹோமம் அமைதி ஆரோக்கியம் செல்வ வளம் சேர்க்கும் வாஸ்து சாந்தி நடைபெற்றது. புனித நீர் எடுத்து தீர்த்த சங்கரணம் கும்ப அலங்காரம் கலாகர்ஷனம் யாகசாலை பிரவேசம் பக்தி மார்க்கத்திற்கு பாதை அமைத்து முக்தி நெறி செல்ல உதவும் அன்னைக்கு முதல் கால யாக பூஜை அது நடைபெற்ற பின்னர் பூர்ணாகுதி தீபாராதனை மங்கள இசை ஸ்தூபி ஸ்தாபனம் மந்திர ஒளியுடன் இருள் ஒழித்து இன்பம் ஈக்கும் இறைவிக்கு 2ஆம் கால யாக பூஜை வஸ்திர மரியாதை பூர்ணாகுதி தீபாராதனை சிறப்பு திரவியாகுதி பொருட்களுடன் அருள்மிகு நர்த்தன விநாயகர் ஆலயத்திலிருந்து ஐம்பொன் மேளத்துடன் நகர்வலம் வந்து திருமுறை பாராயணம் பாடப்பட்டு யாகசாலை பூஜையில் வைக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடத்தை வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க தலையில் சுமந்து ஆலயத்தை 3 முறை வலம் வந்து பின்னர் கும்பத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றன. ஓம் சக்தி பராசக்தி அருள்மிகு ஸ்ரீ அழகிய நாயகி அம்மனுக்கு பரிவார தெய்வங்களுக்கும் பால் இளநீர் பன்னீர் தயிர் குங்குமம் விபூதி என 16 வகை அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபாராதனைக்கு பின் அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டன. இந்த கும்பாபிஷேகத்தில் தலைவர் பாஸ்கரன் உப தலைவர் யோகேஸ்வரன் செயலாளர் பரமேஸ்வரன் உப செயலாளர் லட்சுமணன் பொருளாளர் குணசேகரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உள்நாடு வெளிநாடு அன்பர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்திருந்தனர். சிக்கல் முன்னாள் ராணுவ வீரர் பழனிவேல் இந்த அழகன்குளம் கும்பாபிஷேகத்தில் 414வது கும்பாபிஷேகமாக கலந்து கொண்டார். சர்வசாதகம் சிவ ஆகம பிரதிஷ்டாபதி ஆசிர்வாத சரபம் சிவஸ்ரீ வைரவ ஆத்திரத்தின சிவாச்சாரியார் ஸ்தபதி மணிகண்டன் மகா மண்டபம் கட்டிட அமைப்பு மணிமேகலை கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர்கள் அலுவலர்கள் நாதஸ்வர இசை கதிரேசன் குழுவினர் ஆகியோர் கலந்து கொண்டனர்.